மை காட், இன்னைக்கு தான் நான் இதை டிஸ்கவர் பண்ணுறேனே. என்னோட எல்ஃப் ஐப்ரோ பென்சில் உடஞ்சிருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே நான் இன்னைக்கு பண்ணியிருக்க மேக்கப் வந்து மேப்ளினோட ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லானா ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கோல்மால் வேலை பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே வந்துட்டு மேப்ளினோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் பிடிச்சிருக்கு இந்த லுக். ஏதோ நான் அழுத மாதிரி இருக்குது லேஷஸ் வைக்காததுனால. அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த லுக் நான் பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தூக்கி ஒரு கொண்டை கட்டிட்டேன் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது, லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு பாண்ட்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு காலியாகிற நிலமையில் இருக்குது, ஆல்மோஸ்ட் காலி. இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் இது. செம்ம நான் ஸ்டிக்கியாக நான் க்ரீஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு ஸ்கின்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. லிப் பாம்க்கு நான் லெனாஜோட இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிப் பாம். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்ன இதில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, இதை நான் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுது, செம்ம ட்ரை ஆகிடுது. நான் ஒரு 3 டேஸ் கிட்டே இதை யூஸ் பண்ணாமல் விட்டேன். என்னோடய லிப்ஸ்லாம் வந்துட்டு தோல் பிஞ்சு வர அளவுக்கு செம்ம ட்ரை ஆகிடுச்சு. இங்கே புண்ணே ஆகிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு ட்ரை ஆக்கிடுது யூஸ் பண்ணலைன்னா. அது மட்டும்தான் இதில் வந்து பிரச்சனையாக இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணால் செம்ம சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடுது லிப்ஸை. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு மேப்ளினோட இந்த மாஸ்டர் ப்ரைம் மேட்ஃபைன் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதோட மூடியை நான் தொலைச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர். அண்ட் இது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இப்படி தான் இருக்குது. லைட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் கேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போடுறோம்ல, அதனால் பிரச்சனை இல்லை பெருசாக எதுவும். நான் வந்துட்டு என்னோடய டீ ஜோனில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பூதம் மாதிரி தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். என்னோடய ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். லைட்டாக அந்த ஒயிட் கேஸ்ட் தெரியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேபிளினில் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் இருக்கா இல்லை எனக்கு கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் நிக்ஸோட இந்த கன்சீலர் பேலட்டில் இருக்க இந்த ஆரஞ்ச் கலர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே லைட்டாக அதிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணால் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கன்சீலர், என்னோட ஷேட் கன்சீலர் தேவையில்லை. உங்ககிட்ட நிறைய டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஸ்பாட்ஸ் அண்ட் டிஸ்கலரேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போதே லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எக்ஸஸை வந்துட்டு நான் ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு ஃபிட்மியோட இந்த 340 கேப்பச்சினோ ஷேட் ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு ஒரு பம்ப் எடுத்து என் மூஞ்சில் டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு செம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் உங்களோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மேக்கப்பை. செம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். ரெகுலர் யூஸ்க்கு கூட நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒன் பிராண்ட் டுட்டோரியல் வந்து கேட்டிருந்தீங்க மேப்ளினோடது. அதனால தான் நான் வந்துட்டு உடனடியாக வந்து ஷூட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஒரு ஹால் வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நிறைய பேர் மேப்ளினோட ஒன் பிராண்ட் டுட்டோரியல் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கழுத்தில் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனில் என்ன எக்ஸஸாக இருக்கோ அதே அப்படியே சும்மா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எதுவும் கழுத்துக்கு போடல. பிகாஸ் அந்த லைன்ஸ்லலாம் போயிட்டு நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா அங்கே போய்ட்டு அப்படியே செட்டில் ஆகிடும் இந்த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் எதுனாலும் அப்படி தான் ஆகிடும். ஸோ அதனால் கழுத்துக்கு நான் போடல. ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஹைலைட்டிங் பண்ண போகிறேன் என்னோடய ஃபேஸை. அதுக்கு ஃபிட்மியோட இந்த
ஃபிட்மியோட இந்த 40 கேரமல் ஷேட் கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு என்னை விட ஒரு 2-3 ஷேட் லைட்டான ஒரு கன்சீலர். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதும் ஒரே கலரில் முழுக்க டீர்னு இருந்துச்சுல்ல. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு டைமென்ஷனோடு இருக்கும். இந்த மிடில் ஏரியா மட்டும் நல்லா ஒரு பளிச்சுன்னு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அவ்வளோதான், கன்சீலரும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இந்த க்ரீம் பேஸை வந்துட்டு செட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்துட்டு 330 டாஃபி. ஸோ நம்ம அந்த நார்மல் ஸ்கொயர் ஷேப் இருக்கும்ல, அந்த பவுடருக்கும் இந்த பவுடருக்குமே கலர் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். இது 1 ஷேட் டார்க்காக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் என்னோடய ஸ்கின் டோனுக்கு. அண்ட் இதில் கவரேஜ் வந்துட்டு ஜாஸ்தியாகவே தருது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டேப்பர் ப்ரஷ் வச்சு என்னோடய கண்ணு கீழே வந்து பவுடரை செட் பண்ணிக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கண் கீழே செட் பண்ணி முடிச்சாச்சு. மிச்சம் ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பஞ்சில் வந்துட்டு எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட். அந்த மாதிரி எடுத்து நான் அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சில் இந்த மாதிரி நம்ம பவுடர் அப்ளை பண்ணும்போது அது பச்சக்குன்னு போயிட்டு ஸ்கின்னில் ஒட்டிக்கும். ஸோ ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப், அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஆனால் மேப்ளினில் என்கிட்ட ஐப்ரோ பென்சில் இல்லை, அதனால நம்ம வந்துட்டு ஒரு வேலை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நான் எல்ஃபோட இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ஷேட் டீப் ப்ரௌன். பட் நீங்கள் வந்துட்டு இதை மேப்ளின் ஐப்ரோ பென்சில் அப்படின்ட்டு வந்துட்டு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது பின்னாடி ஸ்பூலி இருக்குது, இதை வச்சு நான் கோம் பண்ணி நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி மேல் வழியாக கோம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஓ மை காட், என்னோட மேப்ளின் பென்சில், என்னோட எல்ஃப் ஐப்ரோ பென்சில் உடஞ்சிருக்கு உள்ள. ஃபுல் ப்ராடக்ட்டும் உள்ள உடஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த உடஞ்சிருந்துச்சுல அதை தூக்கி உள்ளே திரும்பி ஃபிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணேன். அது போயிட்டு உள்ளே உட்காந்துடுச்சு. நான் இதை வச்சே தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதை வேஸ்ட் பண்ண விரும்பலை, இல்லைன்னா எனக்கு மனசு வலிக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஆகி போச்சு. ஸோ கீழே ஒரு அவுட்லைன் வரைஞ்சாச்சு. இப்போது மேலேருந்து கீழே இப்படி தள்ளி மேலே ஒரு அவுட்லைன் வரையலாம். அண்ட் முன்னாடி இருக்கிற இந்த ஸ்பார்ஸ் ஏரியாவில் இப்படி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஐப்ரோஸ் சரியாக வந்திருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனிவேஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக இதை என்னோட அப்கமிங் டுட்டோரியல்ஸில் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தீருவேன். இது காலி பண்ணுற வரைக்கும் நான் அதை விட மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட லிட்ஸை வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கணும். நான் இந்த கன்சீலர் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய லிட்ஸில். லைட்டாக இந்த வான்லேயே கீழே இருக்கிற என்னோடய ஐப்ரோஸ் கீழேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக. அவ்வளோதான், போதும். ஸோ இதே மாதிரி இந்த கண்ணுக்கும். ஏன்னா இன்னொரு ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது எனக்கு. அந்த ஐப்ரோ பென்சிலை பார்த்ததுக்கப்புறம் மூட் அவுட் ஆகிடுச்சு எனக்கு. அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்பஞ்ச் வச்சே இதை அப்படியே மெதுவாக டேப் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது நம்மளோட லிட்ஸில் போய்ட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும்ல, அதனால் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஐ ஷேடோ பேலட்டுக்கு என்கிட்ட இந்த சிட்டி மினி பேலட் இருக்குது. இதோட வேரியண்ட் வந்துட்டு ஜங்கிள், அர்பன் ஜங்கிள். இதில் நமக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னா, பச்சை கலர், ஒயிட் கலர் ஷிம்மரி, ஒரே ஒரு மேட் இருக்குது, ஒரே ஒரு மேட் ஷேட் இருக்குது. மற்ற எல்லாமே ஷிம்மரி ஷேட். ரொம்ப ரோலிங் ஆகுது. எல்லாமே ஷிம்மர் ஷேட்ஸ், இது மட்டும்தான் மேட் ஷேட். ஸோ இதை வச்சுட்டு ஏதோ ஒரு ஐ லுக் வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். லிட்ஸை நல்லா ப்ரெப் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் என்ன ஐ லுக் போட போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஆஃப் கேமரா போய் இந்த கண்ணுக்கு மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணில் எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு பாய்.
ஹாய். ஸோ இந்த ஐ லுக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது ஓகேவாக தான் வந்திருக்கு. ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்னு காட்டிடுறேன். ட்ரான்சிஷன் ஷேடுக்கு வந்துட்டு நான் மேப்ளினோட இந்த புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து டிவைன் வைன். இதோட கலர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எப்படி அப்ளை பண்ணேன்னு காட்டுறேன். லைட்டாக இப்படி என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கிட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கலரை கொஞ்சம் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது இல்லையா, இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளெண்ட் பண்ணேன் ப்ரஷ் வச்சு. ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நம்ம க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் திட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக இப்படியே பார்க்க கூட நல்லா தான் இருக்குது. பட் நான் தான் கொஞ்சம் அந்த பேலட் யூஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா இந்த பேலட்டில் இந்த ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு ஷாம்பினி கலர் ஒரு மாதிரியான ஒரு கலர் இருக்குது. அதை என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு லிட்ஸோட நடுவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஐ ஷேடோ ஒர்க் டன். அண்ட் லோ வாட்டர் லைன் கீழே வந்து இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ப்ராடக்டே வந்து இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், டோட்டலாக ஐ ஷேடோ ஒர்க் முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த பேலட்டில் மற்ற கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஏன்னா இது ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸில் இருக்குது. பட் நம்மளோட ட்ரெஸ்ஸு கலரும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனிவேஸ் இதுவும் சம்மந்தம் இல்லை தான். பட் எனக்கு அந்த க்ரீன் கலர் போடுறதுக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கி. அதனால் இந்த லுக். அடுத்து வந்து நம்ம ஐலைனர் காஜல் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ காஜலுக்கு வந்து மேப்ளினோட இந்த கொலாசல் காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காஜல் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஐலைனருக்கு கொலாசல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 காஜல் அண்ட் ஐலைனர் நான் ரீசெண்டாக ஒரு ஹால் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வாங்கியிருந்தேன் நைக்காலேருந்து. ஸோ இந்த மேப்ளின் ஒன் பிராண்ட் லுக் பண்ணணுங்கிறதுக்காகவே வாங்கினது இதெல்லாம். ஸோ ஐலைனர் டன். செம்மையாக இருக்குது இந்த ஐலைனர். இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு ஷார்ப்பான ஒரு விங் லைனர் வரைகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கும் கொலாசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மஸ்காரா. பயங்கர பர்ஃபெக்டாக வாட்டர் ப்ரூஃபான ஒரு மஸ்காரா. என்ன பண்ணாலும் அது வந்துட்டு அழியவே அழியாது அந்த மாதிரி. அண்ட் லேஷஸை நல்லா லிஃப்ட் பண்ணி சூப்பராக காட்டும். தெரியுதா இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ்? இந்த கண்ணு கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. ஏன்னா காஜல் போடும்போது குத்திட்டேன் லைட்டாக, அதனால். ஸோ அவ்வளோதான், மஸ்காரா மேல் லேஷஸ்லையும் கீழ் லேஷஸையும் வந்துட்டு கோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக இன்னும் கார்னர்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கான்டோர் ப்ளஷ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். கான்டோர் என்கிட்ட இல்லை மேப்ளினோடது. ஆஸ் யூஷுவல் நான் கலபாரோடது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து மேப்ளினோடது அப்படின்னு நினச்சிக்கோங்க. லைட்டாக மூக்குலேயும் கான்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன சைஸ் ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு கான்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா மூக்கோட ஷேப் மாற வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்படி தான் பண்ணுவேன், தப்பாக பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், லைட்டாக தான் வந்துட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணேன். அதுக்கே வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக தெரியுது மூக்கு. இப்போ வந்து ப்ளஷ்ஷுக்கு போயிடலாம். மேப்ளினில் என்கிட்ட ப்ளஷ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மேப்ளினோட இந்த புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன், டிவைன் வைன் ஷேட். இதை வந்துட்டு லைட்டாக என்னோட சீக் போனுக்கு மேலே இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ளஷ் மாதிரி. அப்ளை பண்ணி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ப்ளஷ்ஷும் டன். பட் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை இதில், எனக்கு பிடிக்கலை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ மன்னிச்சு விட்டுருவோம் இதை. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டருக்கு மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் மோல்டன் கோல்ட். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு இது. ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் என்னோடய சீக் போனில் வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நோஸ் பிரிட்ஜ் அண்ட் நோஸ் டிப்பில் கியூபிட்ஸ் போ. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஆங்கிள் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் என்னோட ப்ரோ போனை ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் டன். இப்போது கடைசியாக வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். லிப்ஸ்டிக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன இங்கே இதில் வந்துட்டு ஒரு ஷார்ப்னர் இருக்குது இந்த லிப் லைனர் கீழே. மை காட், இன்றைக்கி தான் நான் இதை டிஸ்கவர் பண்ணுறேனே. இது வந்து மேப்ளினோட லிப் லைனர். இங்கே பின்னாடி இப்படி இழுத்தோம்னா குட்டியாக ஒரு ஷார்ப்னர் இருக்குது. இதை நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுறேனே. என் வாழ்க்கையில் நான் இதை பார்த்ததே இல்லை. இந்த லிப் லைனரை இது உள்ளே இந்த மாதிரி பண்ணி இப்படி திருப்பினோம்னா ஷார்ப் ஆகிடுது. அன்பிலீவபிளாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இதுக்கு பின்னாடி ஷார்ப்னர் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சேனே. ஸோ லிப் லைனர் அப்ளை பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இதே பாதி லிப்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேப்ளினோட இந்த சென்சேஷனல் மேட் லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதோட ஷேட் வந்துட்டு ட்ரூலி MLBB இப்படி ஒரு ஷேட். இதை நான் லாஸ்ட் ஹாலில் காமிச்சிருப்பேன். இது எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே இல்லை, ஆனாலும் யூஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணுறேன். சரி, ஒரு நியூட் லுக் கொடுக்கலாம், நியூட் லிப்ஸ்டிக் லுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி பேல் பிங்க்கில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அப்ளை பண்ணதான் அப்படியே பச்சக்குன்னு இருக்குது. இதை கண்டிப்பாக லிப் லைனர் இல்லாமல் அப்ளை பண்ணோன்னா லிப்ஸே இல்லை போல் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. கொஞ்சமாக திரும்ப என்னோடய லிப் லைனர் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து பிளெண்ட் பண்ணவே முடியல இந்த லிப்ஸ்டிக்கை. எது பண்ணாலும் அது ரொம்ப எல்லாத்தையும் அந்த லிப் லைனரே இது டாமினேட் பண்ணிடுது, அந்தளவுக்கு இருக்குது. இப்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து தலை வாரிட்டு அப்புறம் உங்களுக்கு பார்க்குறேன். அவ்வளோதான், இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய கிளிப்பெல்லாம் வச்சு என்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஓகேயான ஒரு லுக் தான். அண்ட் லேஷஸும் வைக்காததுனால ஏதோ மாதிரி கண்ணில் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருக்குது. லேஷஸ் வைக்கலாம்னு நினச்சேன், பட் சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் என்னோட நைக்கா ஹாலில் மேப்ளினோட ஒன் பிராண்ட் லுக் கேட்டிருந்தீங்கன்றதுனால டக்குன்னு இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய்.